இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே அவருடைய பலத்த கரத்தை நம் மத்தியில் நீட்டி நம்முடைய சந்தேகங்களை, நம்முடைய கேள்விக்கான பதிலை, நம்முடைய ஏக்கங்களை நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னாகமம் புத்தகம் 11வது அதிகாரம் 23வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்போது காண்பாய் என்றார். அன்பானவர்களே, வாழ்க்கையில் பலதரப்பட்ட கேள்விகளோடு, கலக்கங்களோடு, தேவனுடைய அற்புதங்களை அநேகமாய் கண்டும் அநேகமாய் அனுபவித்தும் உங்களை கொண்டே தேவன் சில வேளைகள் அநேக அற்புதங்களை செய்திருக்கலாம். உங்களையே அநேகருக்கு அற்புதத்தின் அடையாளமாக தேவன் வைத்திருக்கலாம். ஆனாலும் இன்றைக்குள்ள நிலைமை உங்கள் வாழ்க்கையில் தேவனை குறித்து ஏன் இந்த காரியம் நடக்குது, இல்லை இது தேவனுடைய வல்லமைக்கு உட்பட்டது தானா என்று சிந்திக்கிற பிரச்சனையில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஹல்லேலூயா. அவர் ஆவியை அனுப்பும் பொழுது, ஹல்லேலூயா, நம் தேவை எவ்வளவு பெரிதாயிருந்தாலும், நம் கேள்வி எவ்வளவு பெரிதாயிருந்தாலும், ஹல்லேலூயா, நாங்கள் சிந்திக்கிற காரியம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாயிருந்தாலும், எப்படி இது நடக்கும் என்று நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விதமான ஒரு காரியமாக இருந்தாலும் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்றாரு, எதை செய்யவும் என் கரத்துக்கு பலன் உண்டு. மோசே சொல்றா, எங்களிடத்துல எல்லா ஆடுகளை அடித்தாலும், எல்லா மாடுகளை அடித்தாலும், ஹல்லேலூயா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. சகோதரனே, சகோதரியே, தேவன் தம் கரத்தை நீட்டி ஹல்லேலூயா கிரியை தொடங்குற நேரம் உன் வாழ்க்கையின் கேள்விகளின் பதிலுக்கு பதிலாய் மாறும். உன் சந்தேகங்கள் விசுவாசமாய் மாறும். ஹல்லேலூயா. நீ திகைத்து விழுங்கி இருந்த காரியம் ஹல்லேலூயா அற்புத விதமாய் மாறி போகும். ஆண்டவர் ஒரு காற்றைத்தான் அனுப்புனாரு, காற்று ஆவியானவருக்கு அடையாளம். அந்த காற்று பலமாய் வீச தொடங்கிட்டு என்று சொன்னா, உன் தேவைகள் சமுத்திரத்தின் ஆழத்தில் இருந்தாலும், ஆகாயத்தில் இருந்தாலும், அது எங்கு ஒளிந்திருந்தாலும், இந்த காலை வேளையில் தேவன் தம்முடைய வார்த்தை அனுப்பி தம்முடைய வார்த்தையின் காற்றை வீச செய்யும் பொழுது, அது எங்க இடத்துல ஒளிந்திருந்தாலும் அந்த காற்று அதை கொண்டு வந்து ஹல்லேலூயா, அந்த காற்று அதை அடித்து கொண்டு வந்து, ஒரு காற்று போது. நான் சொல்லுகிறேன், தேவையானது ஒன்று, ஆவியின் காற்று தேவை எங்களுக்கு. ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் மத்தியில் அந்த உயிர் காற்று வீசின பொழுது உலர்ந்த எலும்புகள் எழுந்தது போல, இந்த காலை வேளையில் உங்கள் கேள்வி பெரிதா இருக்கலாம், உங்கள் சந்தேகம் பெரிதா இருக்கலாம், உங்கள் தேவை பெரிதா இருக்கலாம். தேவன் சொல்றார், என்னுடைய கரம் குறுகினதல்ல, நான் ஒரு வார்த்தை சொன்னா அது எங்க இருந்தாலும் அது வெளியே வரும், எங்க ஒளிந்திருந்தாலும் வெளியே வரும். இந்த காலை வேளையில் சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு காற்று போதும், அந்த காற்று என் மேல் படட்டும், ஆண்டவரே, என் மேல படட்டும், என்னை கேட்கிறவன் மேல படட்டும். இயேசுவின் நாமத்தினால் அற்புத விதமாய் இன்றைக்கு கேள்விக்கான பதில், இவருடைய சந்தேகங்களுக்கான ஆண்டவரே பதில், இவருடைய தேவைகளுக்கான ஆண்டவரே பதில் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு காற்று சமுத்திரத்தின் அடியிலிருந்து கூட இருந்த காளைகளை வெளியே கொண்டு வந்தது போல கொண்டு வருவதாக எல்லாவற்றையும் சந்திப்பதாக இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.